ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் கோர்ஸ் லேட்டஸ்ட் சீரீஸ்க்கான பார்ட் 2 தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது மொபைலில் வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி வந்து யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் போகிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் வந்து லேப்டாப்போ பிசிலையோ எடுத்துக்கிட்டா studio.youtube.com அப்படிங்கிற இந்த ஒரு பேஜை ஜஸ்ட் டைப் பண்ணியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸாகவே முடிஞ்சிடும். பட் மொபைலில் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம். சோ நம்ம studio.youtube.com போகும்போது சம்டைம் ரீடைரக்ட் ஆகி நம்மள வந்து டைரக்டா யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷனுக்கு வந்து கொண்டு போற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலாம். சோ அப்படி போகாம டைரக்டா நம்ம வந்து studio.youtube.comல டெஸ்க்டாப் வியூல எப்படி வந்து நம்ம டேஷ்போர்டுக்குள்ள என்டர் ஆகிறது அப்படிங்கறதுக்கான டீடைல் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதனால இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து மொபைல்லயே பண்ணிக்கலாம். அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அண்ட் யூடியூப் மெயின் ஆப் பயன்படுத்தியே பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து டெஸ்க்டாப்னுடைய நீட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ரௌசர், அது குரோம் ப்ரௌசரா இருக்கலாம், இல்ல அதர் நீங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆப்லயே அப்படின்னு சொன்னாலும் சரி, பர்டிகுலரா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் ஆப்ல வந்து ஜஸ்ட் நீங்க வந்து studio.youtube.com டெஸ்க்டாப் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதை யூஸ் பண்ணிக்கிடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஸ்கிரீனோ, ஐகார்டோ, கேப்ஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு கூட நமக்கு டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து டெஸ்க்டாப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குள்ள போகும்போது நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது நார்மலா ப்ரௌசர்ல போகாம கூகுள் சர்ச் பண்ணி நிறைய பேர் போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா studio.youtube.com அந்த ஸ்பேஸ் விடுறதோ இல்ல சர்ச்சிங்லயே அந்த மாதிரி என்டர் ஆகுறதோ, ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோன்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா அப்ளிகேஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். பட் கிளிக் பண்ண உடனே யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆகலாம், அதாவது அப்ளிகேஷன்ஸ்குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக நீங்க மொபைல் ஆப்ல வந்து ஆல்ரெடி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்கிறப்போ இந்த மாதிரி சர்ச் பண்ணி என்டர் ஆகாதீங்க. அதே சமயம் நீங்க லிங்கையே கிளிக் பண்ணி டேரக்டா போலாம்னு நினைப்பீங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செய்யும் போது நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷனுக்கான அந்த ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த அப்ளிகேஷனுக்கான லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்குள்ள தான் என்டர் ஆவீங்க, நீங்க வந்து டெஸ்க்டாப்குள்ள என்டர் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதே மாதிரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை என்டர் ஆக மாட்டேங்குது, இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரோம் ப்ரௌசர்ல எடுத்துக்கிட்டா அந்த 3 டாட் இருக்கும். சோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். சோ அது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா studio.youtube.com அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து https:// அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கு அடுத்து studio.youtube.com என்டர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்க டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா https://studio.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்டர் பண்ணி போகலாம். சோ அது போக நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் காட்டுறேன், டைரக்டா என்டர் ஆகிறேன் பாருங்க. அதாவது சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, studio.youtube.com சர்ச் பண்ணியிருக்கேன். சோ சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலயும் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. சோ அதை வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசர்ல என்னோட அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகி தான் இருக்கு. சோ அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே போகுது. ஒருவேளை அக்கௌண்ட் சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னாலும் நீங்க வேற அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் அந்த லோகோ ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஆப்ல என்டர் ஆகிட்டு அகைன் ரீடைரக்ட் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ல ஒரு வேலை என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசரை கட் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு நீங்க வந்து studio.youtube.com இல்லைன்னா அந்த பேஜை வந்து கட் பண்ணிட்டு அகைன் வந்து studio.youtube.com போடுறதோ, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த பேஜையே கூட நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நீங்க சேஞ்ச் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போனீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல வந்து இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டுக்குள்ள என்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்லனாலும் நீங்க போய்க்கலாம். எல்லா அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர்ல சைன் இன் ஆயிருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணுங்க. சைன் இன் ஆகலாம், சைன் இன் பண்ணிக்கணும். சோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல. அந்த லோகோ ஐகானை கிளிக் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் வந்து நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். சோ ஓவரால் இதுதான் கைஸ். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. லைக் டெஸ்க்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லைக் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போ இல்லைனா வந்து நம்ம வந்து பிசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா ஈஸியா என்டர் ஆயிடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து என்டர் பண்ணியே டைரக்டா உள்ள போயிடலாம். பட் வந்து மொபைல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குது, அகைன் ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனுக்குள்ளேயே தான் என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் வந்து அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அது ஆட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல போயிருக்கு இல்லையா, அதை வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ப்ரௌசர்லயே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு டைமும் அந்த ப்ரௌசரை ஓபன் பண்ணி அந்த டேபுக்குள்ள போகும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகி முடிச்ச
முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பேஜுக்குள்ள என்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் ட்ரை பண்ணிருந்தீங்க. அதுக்கு அடுத்தது யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ட்ரை பண்ண உடனே வந்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணினாலும் சரி, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப் வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரௌசர்ல வந்து. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம studio.youtube.com போட்டு டேஷ்போர்டுக்குள்ள என்டர் ஆகி அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் டேப்க்கோ இல்ல கஸ்டமைசேஷனுக்கோ மானிட்டேஷன் பேஜுக்கோ போறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் மொபைல்ல அப்படின்னு பாக்குறப்போ. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை தனி டேபா வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி தனி டேபா வைக்கும் போதும் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் மாதிரி ஷோ பண்ண ஆரம்பிச்சிரும். சோ ஒரு மங்கி வந்து ஷோ பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி எரர் வந்து வந்துரும். சோ அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாலும் அகைன் studio.youtube.com போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஒருவேளை வரல அப்படின்னு சொன்னாலும் கூட. கைஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அது என்னன்னா, நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான மிஸ்டேக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரௌசரில் வந்து ஒரு தனி டேபாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அகைன் கிளிக் பண்ணி போகிறப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் வந்து கெட்டி ஆப்பை கொடுத்தா யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் ஆகிறது, ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகிறது, இல்லைனா டேரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்காம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தான் டேரெக்டாக ஸ்டுடியோ டெஸ்க்டாப்புக்குள்ளே நீங்கள் போக முடியும். அது தவிர ஸ்டுடியோ மொபைலுக்குள்ளே போகணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கெட்டி ஆப் கொடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். ஸோ யூடியூப் கோர்ஸ் லேட்டஸ்ட் சீரிஸ்க்கான பார்ட் 2 வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இனி கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பிளேலிஸ்டையும் செக் பண்ணி பாருங்க, கண்டினியூஸாக இந்த ஒரு சீரிஸையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ டெஸ்க்டாப்குள்ள நம்ம எப்படி என்டர் ஆகுறது மொபைலை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மேக் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேமர்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு நன்றி. வைஸ் யூ ஸ்டான வீடியோ சந்திப்போம்.